ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரு குடும்பமாவே இருந்தாலும் வேற வேற மாதிரியான பண்புகளை கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கார்ல் கஸ்டவ் யூங் அப்படிங்கிறவர் மனிதர்களின் பண்புகளை 2 பிரிவுகளா பிரிக்கிறாரு. 1 இன்ட்ரோவர்ஷன், 2 எக்ஸ்ட்ரோவர்ஷன். இன்ட்ரோவர்ஷனுக்கான பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அதிகம் கொண்ட மனிதர்களை இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரோவர்ஷனுக்கான பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அதிகம் கொண்ட மனிதர்களை எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மனிதர்கள் இந்த 2 வகை தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 வகையான பர்சனாலிட்டி ட்ரைட் குறிப்பிட்ட பெர்முடேஷன் காம்பினேஷன்ல சேரும்போது பலவிதமான குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இன்ட்ரோவர்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். பொதுவா இன்ட்ரோவர்ட் அப்படின்னா மக்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட் அப்படின்னாலே ஷை பீப்புள், ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கிறவங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்ட்ரோவர்ட்க்கும் ஷைனஸ்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இன்ட்ரோவர்ட் தான் ஷைனஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டும் ஷைனஸா இருக்கலாம். இன்ட்ரோவர்ட் தனிமை விரும்பிகளா இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் பார்ட்டியா இருந்தாலும் எந்தவித சோஷியல் கேதரிங்கா இருந்தாலும் இன்ட்ரோவர்ட்ஸ் தனியா இருக்கிறது தான் விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டமா இருக்கிறது அவர்களுக்கு ஒரு சோர்வான மனநிலையை தான் உருவாக்கும். தனிமை அவர்களுக்கு ஒரு ரீசார்ஜா இருக்கும். எப்பேற்பட்ட பரபரப்பான கஷ்டமான வேலைகளா இருந்தாலும் அதை முடிச்சுட்டு தனியா இருந்து தன்னைத்தான் ரீசார்ஜ் பண்ணிக்குவாங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. இவர்கள் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. இவர்கள் பேசுவதற்கு முன் யோசிச்சு பேசுவாங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய அகத்தாய்வு மூலம் உடல் செயல்பாடுகளையும் மன செயல்பாடுகளையும் ஆராய்ந்து அதில் மாற்றங்களை கொண்டு வர முற்படுவாங்க. இவர்களுக்கு பெரிய அளவுல நண்பர்கள் கூட்டங்கள்லாம் இருக்காது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். இவர்கள் பேசுவதற்கு முன் யோசிச்சு பேசுறதுனால பேசுவதை விட எழுதுவது இவர்களுக்கு எளிதான விஷயமா இருக்கும். பெரும்பாலான எழுத்தாளர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அடுத்து இன்ட்ரோவர்ட்ஸினுடைய பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். இவர்கள் சுதந்திர எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கிரியேட்டிவிட்டி இவர்களுக்கு அதிகமா இருக்கும். சிந்தித்து செயல்படும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இவர்கள் ஒரு குட் லிசனர்ஸ், அதாவது அடுத்தவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்பார்கள். இவர்களிடம் உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் அதிகமா இருக்கும். ஒரு வேலையை செய்யும் பொழுது ரொம்பவே ஃபோக்கஸ்டா, ரொம்ப கவனத்துடன் செய்வாங்க. அடுத்தவர் இடத்திலிருந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இவர்களிடம் அதிகமா இருக்கும். டெசிஷன் மேக்கிங் இவர்களிடம் நல்லாவே இருக்கும். இந்த வகையான பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்ல ஒரு சில நெகட்டிவிட்டிஸும் இருக்கு. இவர்கள் அன்ஃப்ரெண்ட்லி, அதாவது அனைவரிடமும் நட்புறவோடு பழகுவதில்லை. இவர்கள் அதிகம் பேசுவதில்லை. இப்படியே பேசினாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசுவாங்க. இவர்களிடம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே பேசுவாங்க. இவர்களிடம் ஸ்ட்ரெஸ், அதாவது பதற்றம் எளிதில் ஆட்கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கு. இவர்கள் சிந்தனை வளம் மிக்கவர்களாக இருப்பதால் ஓவர் திங்கிங் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த வகையான பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் கொண்ட ரொம்பவே பிரபலமானவர்கள் யார் யார் என்றதை பார்க்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எல்லாருக்குமே தெரிஞ்ச தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட். அவரோட ஒரு கோட், த மோனோட்டோனி அண்ட் சாலிட்யூட் ஆஃப் அ குவைட் லைஃப் ஸ்டிமுலேட் த கிரியேட்டிவ் மைண்ட். அடுத்தது பில் கேட்ஸ், ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். Sir Isaac Newton, mathematician. Mark Zuckerberg, co-founder of Facebook. J.K. Rowling, creator of Harry Potter. Warren Buffett, co-founder, chairman, CEO of Berkshire Hathaway. Hillary Clinton, politician, United States. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச நம்ம தேசத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள். அப்புறம் எலான் மஸ்க், பாரக் ஒபாமா, இவர்கள் எல்லாருமே இன்ட்ரோவர்ட்ஸ் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்மளோட அடுத்த வீடியோல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் ஆம்பிவர்ட்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல இன்னும் பயனுள்ள தகவல்களை பெற கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களை தவறாம வந்து சேரும். தேங்க்யூ.